தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில இருக்கிற வேப்பலப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் பகுதி அப்படின்னா, கேதிரெட்டிப்பட்டி அள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேதிரெட்டிப்பட்டி அள்ளியில கிராம அலுவலரா இருக்கிறவர் குமார். குமார் அவர்கள் வந்து தான் வந்து இந்த இந்த சிட்டா அடங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வேடி, அமிர்தம் அப்படின்றவங்க வேப்பலப்பட்டி பகுதி கிராமத்த சார்ந்தவங்க. அவங்களுடைய தாயார் பேர்ல தான் தந்தையார் பேர்ல தான் இடம், சொத்து எல்லாமே இருக்குது. அதனுடைய சொத்த வந்து முறைகேடா அங்க இருக்கிற ஒரு பொருளாதாரம் ஆதிக்கம் கொண்ட நபர் என்ன செய்றாரு அப்டின்னா, அவர் வந்து வடிவேல் அமிர்தன்றவங்க யார் அரூர் பகுதியில இருக்கிற அச்சல்வாடி கிராமத்தில இருக்கிற ஒரு லேடி பேர்ல மாத்துறாங்க. அந்த அச்சல்வாடியில இருக்கிற அமிர்தம் என்ன செய்றாங்க அப்டின்னா, இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கே வம் வேப்பலப்பட்டி பகுதியில இருந்து தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு திருமணமாகி அச்சல்வாடி பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. தமிழ்ல வந்து கந்தாயம்ன்னு சொல்லுவாங்க ஊர் வழக்குல, பேச்சு வழக்குல. இந்த கந்தாயம் ரசீது பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து மதுரையோட பிரிண்டிங் புக்லயே வந்து இருந்த பிரிண்டிங் புக்லயே, இவரு யாரு ராஜாங்கன்றவரு பாதிக்கப்பட்ட ராசாங்கன்றவரு வரி கட்டியிருக்காப்புல, கந்தாயம் கட்டியிருக்காரு. இந்த கந்தாயத்தையெல்லாம் எதையுமே கேட்காம, ஆதாரம் எதுவும் கேட்காம, கேத்திரெட்டிப்பட்டி அள்ளி கிராம அலுவலர் யாரோ வந்து கேட்டாங்க, நான் வந்து இந்த சிட்டா அடங்கல குடுத்துட்டேங்க. எனக்கு தெரியாதுங்க. அவங்க ஆர்டிஓ ஆளுங்க வச்சு ஏதோ பேசி ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ஆள பார்த்து பேசி என்னமோ பண்ணிட்டாங்க. எனக்கு பத்திரம் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட்டா போடுறது எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாப்புல. பட்டா போடுறது, பத்திரம் பண்றது, நிலத்த மாத்துறது, இந்த பேர் முறைகேட்டுல மோசடி பண்ண வேலை எல்லாம் பேசிக்கே இந்த கிராம அலுவலர் குமார் அவர்கள் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு நடுத்தருவில் நின்னு 64 சென்ட் நிலத்த வந்து மோசடி பண்ணி மாத்திருக்கிறாங்க. வரி ரசீது எல்லாமே இருக்குது. ராசாங்கன்றவர் பாதிக்கப்பட்ட பாருங்க புகைப்படம் கூட இருக்கு. அந்த கணவர் மனைவியோட போட்டிருக்கேன். இவங்க தான் கந்தாயம் கட்டியிருக்கிறாங்க. ஆப்போசிட்ல கந்தாயம் நான் பார்க்கலங்க. எதுவுமே கேட்கலங்க. வந்தாங்க எங்க அக்கா வீடு தாங்கன்னு கேட்டு சொன்னாப்புலங்க. நான் வந்து குடுத்துட்டேன்றாரு. இத போய் கேட்க போகும்போது சம்பந்தப்பட்ட நபருக்கு யாரு மோசடியில ஈடுபட்டாங்களோ, சம்பந்தப்பட்ட நபருக்கு யாரு கிராம அலுவலர் ஃபோன போடுறாரு. ஏங்க ஒரு கேள்வி கேட்கிற நபரு இத பத்தி கேட்க வர்றாரு. சம்பந்தப்பட்ட ஆள கூப்பிட்டு பேசினா அந்த இடத்துல பிரச்சனை வருமா வராதா? அ? நீங்க அதுதான் உங்களுக்கு அதிகாரிக்கு வேலையா? இந்த கிராம அலுவலருக்கு அதுதான் வேலையா? அப்ப சண்டை மூட்டி விடுற பிரச்சனை வருது. அன்னைக்கு சண்டை வந்தது. எப்படின்னா அதிக விஓ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்லாம் யாரும் பெரிய புடிங்கயா, நாங்க பார்த்துக்கிறோம். எவன் வரானா பார்க்கலாம். விஓ ரிப்போர்ட்டர்னா பெரிய மயிரா அப்படி இப்படிலாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவன் பேசுறதெல்லாம் சொல்ல வரேன். ஏன்னா இவ்வளவு கேவலமா பேசுறான்னா, பட் வந்து ஆதங்கப்படுறது 10 பேரை கூட்டு வந்து அந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க பக்கம் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் நானு. தயவுசெய்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த ராசாங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. அவங்களுடைய நிலம் வந்து திருடு போயிருக்கு. அந்த நிலத்த வந்து திருடி இருக்கிறாங்க. அவன் ஃபோர்ஜரி பண்ணி திருடி இருக்கான்னு சொல்லி ராசாங்கம் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. அவங்களுடைய நியாயக்குரலுக்கு எடுத்து அவங்களுடைய குறையை கேட்டு டிஆர்ஓ அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுவை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி தாசில்தார் கையில குடுத்து இத வந்து தீவிரமா விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கந்தாயம் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. யாருகிட்ட இருந்து கந்தாயம் இருந்திருக்கு, அப்ப இருந்து எப்போ இவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த வடிவேல் அமீர்தன்றவங்க அச்சல்வாடி குரூப்ல இருக்காங்க இல்லையா, அவங்க பேர்ல மாத்துனாங்க இல்லையா, அவங்க பேர்ல மாத்தி இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க கிட்ட இருந்து அந்த அமீர்தம் வடிவேல் கிட்ட இருந்து வாங்கி நிலத்த பட்டா போட்டு இதை வித்துட்டு வேற ஆளுக்கு வித்துட்டு அந்த பார்ட்டி, அந்த பொருளாதாரம் ஆதி கொண்ட நபர் எவ்வளவு மோசடியில ஈடுபட்டு அங்க இருக்கிற கிராம அலுவலர் அந்த வேலையை பார்த்துருக்கிறார். இது மட்டும் இல்ல, இந்த கிராம அலுவலர் கிட்ட நம்ம போய் பேசும்போது தான் இவங்க சமுதாய ஆட்கள்லாம் இருப்பாங்களே, இவன் ஜாதிக்கார சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவரு என்ன பண்றாப்புல இந்த பக்கம் கடத்தூர் இந்த பொம்படி பகுதியெல்லாம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் ரிப்போர்ட்டருங்கிட்ட நம்ம மக்கள் கிட்ட எல்லாமே மணிபாரதி வந்து விஓ பார்த்தாராம், வந்து மிரட்டினாராம், காசு கேட்டு வீடு தேடி போய் காசு வந்து ஒரு 8:30 மணிக்கு வீடு தேடி போய் வீட்டில் காசு கேட்டுக்கிறாங்க. அட பாவீங்களா, விஓ வீடு எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது, அவர் எந்த ஊருன்னு கூட தெரியாது நமக்கு. பைத்தியக்காரங்களா, அவர் சொல்கிற ஆடியோலாம் நான் ப்ளே பண்ணுறேன், அவர் பேசின ஆடியோலாம் நான் ப்ளே பண்ணுறேன். முட்டா போயிடுங்களா, வேறு வேலையே இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? காசு கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, மூடிக்கிட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு வேலை பாருங்கடானா, எவன் வந்து ஃபோர்ஜரி பண்ணால் திருட்டு வேலையை பண்ணால் அவனுக்குலாம் ஆதரவு பண்ணிக்கின்னு ரிப்போர்ட்டர் ஏதாவது வேலை பார்த்தா ரிப்போர்ட்டர் நல்ல விஷயம் ஏதாவது செய்தி வெளியிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக செய்தி போட்டால் நீங்கள் வந்து ஊழல் பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு மிரட்டுறான் புரட்டுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் சொல்லுங்க கிடப்பீங்களாடா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? இல்லை நான் விஓலாம் சொல்லலைங்க, விஓ சொல்லலை, உங்களை சொல்லலை. எவன் இந்த மாதிரி சொல்கிறான், காசு வாங்கிட்டாங்க வீடு தேடி வந்து காசு கேட்டான்னு சொல்லி. ஏன்னா இவங்களுடைய பின்புலத்தில் இருக்கிற ஒரு சில ஆட்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. ஏதாவது ஒன்று நியாயமாக கேட்டால் மிரட்டுறான். ஏன்னா கழுத்தில் கத்தி வச்சா மிரட்டினாங்க, இல்லை காலை பிடிச்சிட்டு ஐயோ விடமாட்டாங்க நீ வந்து என்ன நியாயத்தை கொடுன்னு சொல்லி மிரட்டுவாங்களா?
பைத்தியக்காரங்களா? ஒரு நியாயமான விஷயம் பாதிக்கப்பட்டவங்க போய் கேட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் வந்து செய்தி எடுக்க சேகரிக்க சென்றால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலனா அந்த விஷயத்துலேருந்து நழுவுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு எப்படி எங்களை வந்து மிரட்டுறாங்க, காசு கேட்டு மிரட்டுறான்னு சொல்லி இந்த ரூட்டை பிடிக்கிறது. நாய்ங்களா, இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அவருடைய ஆதரவுக்காகவும் அவருடைய சமுதாயத்தில் இருப்பதின் காரணத்தினால ஒரு பற்றுக்காகவும் தயவுசெய்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீங்க. சரியா? உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு குடும்பம். உண்மையாகவே ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. 64 சென்ட் விவசாய நிலத்தை அவருடைய பேரில் இருந்து எடுத்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கான்னு சொல்லி அவங்க கதறாங்க, பதறாங்க, ஓடுறாங்க, அலையிறாங்க, காசு நிறைய செலவு பண்ணுறாங்க. இங்கிருந்து கலெக்டரேட்டுக்கு போகிறாங்க, பாப்புலேட்டிவிட்டி போகிறாங்க, அரூர் போகிறாங்க. அவங்க யார்கிட்ட சொல்லி கேட்கணும்னு தெரியல. அவங்க பாமர மக்கள். அந்த மக்களை தேடி போய் அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. நானே அவங்களை அட்ரஸ் கொடுக்குறேன். விடுதலை வாங்கி கொடுங்க. விசாரணையில் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற கருத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாதியோவும் அந்த விசாரணை எடுத்துக்கிட்டாரு. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவங்க கிட்ட விசாரிக்கல. கந்தாயமே இப்போ இந்த இயரில் வாங்கியிருக்கிறாங்க. 2024 தான் கந்தாயம் வாங்கியிருக்கிறாங்க. வடிவேல் அமிர்தம் பேரில் அச்சல்வாடியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நலன்னு சொல்லி நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொல்லி 2024 தான் அந்த இதெல்லாம் கந்தாயம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 1980, 84, 88 பிரிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட புக் பிரிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்போ அந்த காலத்தில் மதுரையோட புக் பிரிண்ட் தான் வந்திருக்கு. அந்த பிரிண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கந்தாயமெல்லாம் ராசாங்கம் வந்து கட்டியிருக்காரு. அதனுடைய ரிசிப்ட் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்து ஆர்டிஓ, டிஆர்ஓ, வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் வந்து தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல் ஆதிக்கத்தாலும் பொருளாதார ஆதிக்கத்தாலும் நபர்களாலும் மோசமான காட்டு மிராடிகளாலும் ஏழை மக்கள் நியாயத்துக்காக போராடக்கூடிய மக்கள் இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசு துறையில் இருக்கிற அரசு அதிகாரிகள் நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும். செய்தியாளர்கள் என்றும் அவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம். இது ரசீது கட்டிக்கிறியா? ரசீது கட்டிக்கிறீங்களா? சொல்றீங்களா? அது இதெல்லாம் பார்க்க முடியும். பேர் இருக்குதுல, இப்போ யார் பேர் இருக்குதுன்னு காமிக்கலாம். முன்னாடி யூடிஆர்ல யார் பேர் இருக்குதுன்னு காமிக்கலாம். யூடிஆர்ல ஆர்டி ஆஃபீஸில் போட்டுருக்காங்க. ஆன்லைனில் வந்தால் நான் பண்ணிட்டு போறேன்னா திருட்டு பத்திரம் பண்ணி வந்தவங்க ஒரு பேசுங்க. என்னன்னா தப்பான பத்திரம் பண்ணி வந்தால் கூட எங்களுக்கு ஒருத்தர் நிலத்தை பார்த்து நான் பட்டம் மாற்றணும். வியோக சர்வேர்னா வந்து அளந்து பார்த்துட்டு ஃபீல்டை மாற்றுறாங்க. 69ல் ஒன்றா 69ல் 1 ஜெகதீசன் 1.5 பண்ணிக்கிறாரு. மைனர் கவியரசு கார்டியன் தாய் 69ல் 1 வந்து 1A 1B முடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வரதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இவங்க பென்சில் கொடுக்குறாங்க இல்லையா, கலெக்டரேட் போய் எடுத்து அங்கே போயிடுச்சு பெண்டிங்காக இருக்குது. சரி, எந்த அடிப்படையில் அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் வச்சிருந்தாலும் கொடுத்துருக்கீங்க? வந்து டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நம்ம காமிக்கிறோம். சார் அமிர்தா நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. என்ன ப்ரூஃப் காட்டினாங்க சார்? ப்ரூஃப்லாம் இருந்தாங்க. ப்ரூஃப் காட்டாமே நீங்கள் எப்படி சார் கொடுத்துருப்பீங்க? இப்போ ஆதாரத்தை வச்சு சரிங்களா? சரிங்க, இவங்களுக்கு தான் என்ன ப்ரூஃப்? அது இருக்கு சார். நான் வச்சிருக்கேன். அது வச்சு சரி வாங்க நேரத்துக்கு பண்ணீங்க. பேசி இல்லை, நான் ஒரு கேள்விப்பட்டேன். அதாவது நிலத்துக்கு ஏதோ மாற்றி விட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை. ஆடியோ ஆர்டர் போட்டாரா? ஆடியோ ஆர்டர் போட்டுதான் இந்த பிரச்சனை ஆடியோ ஆர்டர் போட்டாரா? இல்லைங்க, அதெல்லாம் என்கிட்ட ஜெராக்ஸ் வாங்கி போனாங்க சார். யார் பட்டம் மாத்தினா அவங்க நாங்க போட வேண்டிய சார். கோர்ட்டு பார்த்துக்கலாம் சார். சரிங்களா? கோர்ட்ல பார்த்துக்கலாம். இதுல வந்து ஆன்லைன்ல பத்திரம் நான் போட்டு போனேன். இப்ப எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரையும் கூப்பிட்டு இன்னாரு அப்பா அண்ணன் இருக்காருன்னா அண்ணாரோட அப்பா யாருன்னு வந்து அடி கொடுத்துருவீங்களா? இன்னொன்னு பண்ணாங்களே அவங்களுக்கு
தேவையில்ல, 2 பேர் வச்சு விசாரி. இது நாங்க ஆடியோ பார்த்து பார்த்து கொடுங்களா? கோர்ட்ல சரி, கோர்ட்ல தான் பார்த்துக்கலாம். இப்ப என்ன இல்ல, நீங்க அவரையா கூப்பிட்டு நீங்க கேட்கறாங்க, பதில் ஏன் எதுக்கு அவங்க கரெக்டா அவங்க கேட்கறாங்க. நம்ம பத்திரமே எப்படி பண்ணாம ஏய், தெரியாது. ராஜாங்க, அவர் எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, பேசாதீங்க. அவங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கன் பேருக்கு வந்து ஜெராக்ஸ் ஃபைல் பண்ண அப்படி அவ்வளவுதான். அவங்க எங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல அவங்க சொந்தக்காரங்க வச்சிருந்தா இன்னும் இது உத்தரவு போட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் கேட்கறேன். நீங்க சொன்னபடியே அப்ப எனக்கு உத்தரவு போட்ட ஆர்டர் வாங்குங்க. அதுதான் சார் வாங்குறேன் சார். எப்போ வாங்குறீங்க? அதுதான் எடுத்துக்கலாம். நீங்க தான் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. நீங்க சம்பந்தப்பட்ட பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை கூப்பிடுறீங்கன்னா அங்க பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனையை நீங்க இல்ல, நீங்க என்னன்னா இவர் வந்துக்கிறாருன்னா என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி யாரு யாருக்கு என்னன்னு தெரியும். ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அப்புறம் நீங்க என்ன அப்புறம் இவர் தான் சொன்னாரு, அவர் வந்து கேட்டாருங்க கொடுத்தங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் அவங்க பேரு வந்து ஒரே மாதிரி பேர் இருந்தாலும் அதை கட்டி இதாயிட்டு. நீங்க விசாரணை பண்ணல சார். சார் இதுல சரி சார், நீங்க தான் சார் பண்ணி. சரி சார், எப்படின்னே தெரியும். அவர் நீங்க தான் வந்து பேருன்னு கேட்டாலும் ஜெராக்ஸ் கொடுத்தாங்க.